Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkami tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa hadha kitabun anzalnahu mubarakun fattabi'uhu wattaqu la'allakum turhamun. Sadaqallahul azim. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்மாவுடைய பிரசங்கத்தின் போது தேவையில்லாத வீண் பேச்சுக்கள் பேசுவதை விட்டும் செல்போன் அரட்டைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, குர்ஆனும் ஜகாத்தும் நம் வாழ்வை மேம்படுத்தும் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் 17ஆம் நாள் நுசூல் அல் குர்ஆன் என்ற தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டவும் இந்த உலகத்தாருக்கு மிக பெரும் அத்தாட்சியாக அமைவதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக இந்த திருக்குர்ஆன் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 23 வருட காலங்கள் சிறிது சிறிதாக காலத்திற்கு தகுந்தாற் போல வஹீயின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனில் பல்வேறு விதமான படிப்பினைகள், கட்டளைகள், அறிவுறுத்தல்கள், முந்தைய சமுதாயத்தின் சம்பவங்களின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எண்ணற்ற விஷயங்களை நமக்கு அறிவுறுத்துகின்றான். இதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமுடைய 155வது வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். மனிதர்களே, இதுவும் வேதமாகும், இதனை நாமே இறக்கி வைத்துள்ளோம், இது மிக்க பாக்கியம் வாய்ந்தது, எனவே இதனை நீங்கள் பின்பற்றுங்கள். இன்னும் அவனை அஞ்சி பாவத்தை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் இறைவனால் கிருபை செய்யப்படுவீர்கள் என்பதாக இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. அது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கைக்கு தேவையான அரசியல், பொருளாதாரம், கல்வி மற்றும் அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்துவதோடு நமக்கு தேவையான எல்லா நேர்வழியையும் நமக்கு காட்டுகின்றது. இதை உணர்த்தும் விதமாகத்தான் சூரத் இஸ்ராவுடைய 9வது வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகின்றது. அன்றையும் நற்குணங்கள் செய்து வரும் முஃமின்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலியுண்டு என்கிற நல்ல நன்மாராயத்தையும் இந்த திருக்குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. ஆனால் வேடிக்கையான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இந்த திருக்குர்ஆனில் உள்ள எழுத்துக்கள் கூட தெரியாத அளவிற்கு மக்களில் ஒரு சாரார் வசித்து வருகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் திருக்குர்ஆனை தொட்டு பார்க்க கூட நேரம் இல்லாமல் இந்த அவசர காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் இந்த திருக்குர்ஆனை வெறுமனே ஓதுகின்றார்கள், அதனை விளங்குவதில்லை. இன்னும் ஒரு சாரார் அதை விளங்கினாலும் இந்த திருக்குர்ஆனை அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு அமல் செய்வதில்லை. எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, புகாரியிலே பதிவாயிருக்கக்கூடிய செய்தி, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன ஃபத்தலகும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. நிச்சயமாக உங்களில் சிறப்புக்குரியவர், சிறப்பு வாய்ந்தவர் எவர் திருக்குர்ஆனை கற்றாரோ, அதனை கற்று அதனை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவருமே ஆவார் என்பதாக. எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த திருக்குர்ஆன் நம் வாழ்வின் மிக இன்றியமையாத ஒன்றாகும். அதே போல நம்முடைய ஜகாத், ஃபித்ரா, சதகாக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில். இதை உணர்த்தும் விதமாகத்தான் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி
துத்ஹருல் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர் ரஃபஸி துஅமத்தன் லில் மசாகின். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். இது நோன்பாளியின் வீண் பேச்சுக்கள் மற்றும் ஆபாசத்திலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்துகின்றது. மேலும் இந்த ஜகாத் ஃபித்ராவுடைய காசோலைகளை அவர்கள் வழங்குவதன் மூலம் இன்ன பிற மிஸ்கீன்களுக்கும் அவர்கள் உணவு புகட்டுகின்றார்கள். மேலும் ஃபமன் அத்தாஹா கபுல ஸலாத்தி ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலத்துன் வமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி ஃபஹிய ஸதகத்தும் மினஸ் ஸதகா. எனவே ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்னால் யார் இந்த ஜகாத் ஃபித்ராவுடைய தொகைகளை நிறைவேற்றி முடிப்பார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான முறையில் அவர்கள் வழங்கிய ஜகாத்தானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும், பெருநாள் தொழுகைக்கு பிறகு யார் ஜகாத் ஃபித்ராவுடைய தொகைகளை வழங்குவார்களோ அது வெறுமனே சதகாவுடைய நன்மையை மட்டுமே பெற்றுத்தரும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, தி ஜகாத் கலெக்ஷன் சென்டர் ஆஃப் தி ஃபெடரல் டெரிட்டரிஸ் இஸ்லாமிக் ரிலீஜியஸ் கவுன்சில் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிய கூட்டாட்சி பிரதேசங்களின் அமைப்பானது இந்த ஜகாத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜகாத் சேகரிப்பு மையங்கள் எண்ணற்ற வழிகளில் அவர்கள் இதனை செயல்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஜகாத் மையங்கள் அமைத்து வாகனங்களின் மூலம் அதனை சேகரித்தல், டிஜிட்டல் ஜகாத் சென்டர் என்று அழைக்கப்படுகின்ற செயலிகள் மற்றும் வெப்சைட்டுகளின் மூலமாக மாத வருமானத்திலிருந்தும் அதனை கட்டணம் வசூலிப்பதன் மூலம் ஜகாத்துடைய ஃபித்ராக்குடைய தொகைகளை அவர்கள் வசூலித்து இன்ன பிற நபர்களுக்கு அதனை விநியோகித்து வருகின்றார்கள். இதை உணர்த்தும் விதமாக கிட்டத்தட்ட இந்த ஃபெடரல் டெரிட்டரிஸில் என்று அழைக்கப்படுகின்ற 3 மாகாணங்கள், அதாவது கோலாலம்பூர், புத்ராஜயா, லபுவான் ஆகிய மாகாணங்களில் கிட்டத்தட்ட 969 ஆட்களை இதற்காக மட்டும் நியமனம் செய்திருக்கின்றார்கள். இதன் மூலம் இவர்கள் இதுவரை வசூலித்து நியமனம் செய்த தொகையின் மதிப்பு 1.1 பில்லியன் மலேசியன் ரிங்கிட்களாகும். இதனை இவர்கள் அஸ்னாஃபுகளுக்கும் கல்விக்காகவும் மேலும் இந்த உம்மத்துடைய மேம்பாட்டிற்காகவும் பாதுகாப்பு மற்றும் மருத்துவத்திற்காகவும் இந்த தொகையினை இவர்கள் விநியோகம் செய்து வருகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த திருக்குர்ஆன் மிக பொக்கிஷமானது. இதனை நாம் இறுதி மூச்சு வரை கடைபிடிக்க வேண்டும். அதே போல இந்த ஜகாத்துடைய ஃபித்ராவுடைய தொகைகளை சரியான வழியில் செலுத்துவதன் மூலம் நம்முடைய நன்மைகளில் எந்த விதமான பிழையும் இல்லாமல் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வதற்கு இதுவே உறுதுணையாக அமைகின்றது. வல்ல அல்லாஹ் இதனை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ்.